வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஜெப்ரானிக்ஸ் கிட்ட இருந்து வந்து மேட் இன் இந்தியா TWS. ஓகே, இந்த மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியானா என்ன, அது வந்து கிளாரிட்டி வந்து இதுக்கப்புறம் போக போக இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுதுங்கிறது உறுதியா நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த TWS பொறுத்த வரைக்கும் இதோட பிரைசிங் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தோம்னு வைங்களேன், 4499 இந்த மாதிரி சில சமயங்கள் வெயிட் அவசரப்படாத, பட் அவங்களே வந்து 899க்கு வித்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அமேசான்ல சில சமயங்கள்ல ஆஃபர்ல வந்து 749 ரூபாய்க்கு கிடைக்குது. சோ இந்த 749 ரூபாயில இருந்து 899 ரூபாயே வைப்போம். எனக்கு இப்போ இந்த பிரைஸ் மாதிரி ஜெப்டோல போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா பாரு, என்ன பாரு, லைவா பாரு, செக் பண்ணி நான் அதுக்குள்ள நான் அந்த ஸ்பெக் படிக்கிறேன். K-Pods. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வைங்களா, ஆமா K2 Pods K2. சோ இந்த Zebronics வயர்லெஸ் இயர்பட் Zeb Pods K2 அப்படிங்கிறது வந்து ஒரு TWS 40 மணி நேரம் பேக்கப் அவங்க போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் கேஸ். சோ அதுல வால்யூம் ஒரு ஃபேக்டரா ப்ளே ஆகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு 50% வால்யூம் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பயுமே வந்து எல்லா பிராண்ட்ஸுமே சொல்றதுதான். அண்ட் இதுல டியூவல் EQ இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னது, மியூசிக் மோடு, கேமிங் மோடு இந்த மாதிரி மாறுறதுக்கான ஒரு மோட் இருக்கு. அப்புறம் ரேபிட் சார்ஜிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 2 மணி நேரம் பிளே பேக் இருக்கு. குவாட் மைக் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 பட்டும் சேர்த்து ஒரு பட்லயும் 2 டியூல் மைக் இருக்கும். 10mm டிரைவர் தானே? ஆமா, அது இங்க இருக்கும். டிரைவர் வந்து 10mm என்னன்னு பார்க்கலாம். 10mm தான் நினைக்கிறேன். சரி, இங்க வந்து பார்த்தா 10mm டிரைவர்ஸ், ப்ளூடூத் 5.4, ஸ்பிளாஷ் ப்ரூஃப், டச் கண்ட்ரோல் இருக்கு, டைப் சி சார்ஜிங் இருக்கு. கேமிங் மோட் அண்ட் மியூசிக் மோட் தான் அந்த டியூல் மோடு. டியூல் EQ மோட்ஸ்னாங்களா, அதுதான். ஓ, டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் இல்லையா? டியூல் EQ மோட்ஸ் கூட இது ஜெப்டோல 750 ரூபா தான். உங்களுக்கு ஜெப்டோ கேஷ் இருந்தா நீங்க இத 600 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிளாஷ் கனெக்ட் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல, பொட்டில இருந்து திறந்தா உடனே பேர் ஆகுது இல்ல. ஓ, அந்த ஃபாஸ்ட் பேரிங் தான். ஃபாஸ்ட் பேரிங் கிடையாது, கூகுள் ஃபாஸ்ட் பேர்ல இல்ல கிடையாது. அதாவது டியூவல் டிவைஸ் கொடுத்திருக்கலாம், ஃபாஸ்டா பேர் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம இருக்கிறது வந்து கருப்பு கலர் அப்படிங்கறது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இங்க பாட்டம்ல பார்த்தா இருக்குங்க. அதான் இங்க ஒரு பாட்டம்ல பார்த்தா என்ன போட்டுருப்பாங்கன்னா, ஜெப்ரானிக்ஸ் சென்னை ராயப்பேட்டை கம்பெனிங்க. அந்த ஓனரே வந்து லோயலா காலேஜ்ல தான் படிச்சாரு. சரி விடு, இப்ப அவர் எங்க படிச்சுட்டு போறாரு. ஆனா இப்ப இந்த வீடியோல வந்து நரேஷ் யாரு அப்படின்னு சொல்லி அவர் பாப்பாரு. இப்படிப்பட்ட ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, கம்பெனி என் பேர்ல எழுதி வச்சுட்டு தான் மறு வேலை பாப்பாரு. சரி, 449 ரூபா நீங்க போட்டிருக்கோம், அதை நாம ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, அதுதான். சோ உள்ள என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லா இடத்துலயுமே கிட்டத்தட்ட சேம் டீடைல்ஸ் தான். சைடுல இருந்து Zebronics அவங்க பிராண்டிங் பார்க்கலாம். ஆமா, இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு இந்த வாரண்டிக்கான கார்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுல இங்க வேற ஸ்கேன் ஃபார் யூசர் மேனுவல், பேப்பரை சேவ் பண்றாங்க. அவங்க ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க மக்களே. அப்புறம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ப்ராடக்ட் வந்து சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. ஒன்னும் அந்த அளவுக்குலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலா இருக்கிற சார்ஜ் யூஸ் ரொம்ப நேரம் அந்த பேக்கேஜிங் டைம்லலாம் சிலருக்கு ஆஃப் ஆயே வரும், அதுக்காக. சோ டைப் A to C கேபிள் ஒன்னு இருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்திருக்காங்க. சரியா, இதுதான் வந்து ஓவராலா உள்ள பாக்ஸ் கண்டென்ட். இப்போ அந்த பட் எப்படி இருக்கு, கேஸோட கேஸோட செம குட்டிங்க. 750 ரூபீஸ்க்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நான் இந்த இது கொஞ்சம் நல்லா டைட்டா இருக்கு, ரொம்ப டைட்டா இல்ல, ஆனா நல்லா இருக்கு. அப்படி இல்லடா, அது கார் மாதிரிடா. ஏன் தெரியுமா, நல்ல தள்ளு. ஓ ஓகே, அதாவது இது நம்ம இப்படியே திறந்தா லூசா இருக்கான், இது இப்படி திறந்து இப்படி பண்ணா நின்றுறான். ஆமா, லாக் ஆயிடுவான். கார் டோர் மாதிரிங்க. பாருங்க எப்படி, அதான் கார் டோர் மாதிரி, வேற கான்செப்ட் அது. பரவாயில்லையே, மேக்னெட் ஸ்ட்ராங்கா தான், நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 750க்கு நிஜமாலே இது 750ன்றல. சரி சரி சரி, இது வெளியில இருந்து நம்ம பேசுறது. இப்போ நம்ம மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கறதையும் பேசணும் இல்லையா? அப்படியே இருங்க. பொறு அதுதான் வந்து மெயின். சோ ஆல்ரெடி பேர் பண்ணி தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. இதுல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பட்ஸோட வெயிட் பாத்துக்க, லைட் வெயிட்டா தான் இருந்தது. சோ லெஃப்ட் ரைட் அந்த என்கிரேவிங் எல்லாமே நீங்க பாக்ஸ்ல பார்க்கலாம் கேஸ்ல. அண்ட் பட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் அண்ட் டச் தான். டச் ரெகக்னிஷன் ஆரம்பிச்சிடுச்சுங்க பாட்டு. அது இதுல ஆதி நான் பண்ணிருக்காரு. ஆமா, அப்புறம் இந்த மேக்னெட்டிக் கனெக்டர் அது பக்கத்துலயே வந்து லெஃப்ட் ரைட் அது இருக்கும். அப்புறம் மைக்ரோஃபோனுக்கான பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ரெண்டு மைக்ரோஃபோன். ஆமா, அதான் சொல்லிருக்காங்களே, குவாட் மைக்ன்றது வேற எதுவும் இல்ல. இதுல ரெண்டு, அதுல ரெண்டு, அங்க ரெண்டு. சரிண்ணா, மாடிக்க கம்ஃபர்டபிள் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்ததுடா. நல்லா தான் இருக்கு. பார்க்க போனா அதோட இது கம்ஃபர்டபிளா இருந்தது, அதான் உண்மைதான். அதோட இது வேற, அது வேற பிராடா இருக்கும், அதுல பேஸ் பூஸ்டடா இருக்கணும், அதுதான் அதோட எய்ம். அவங்க வந்து உள்ள அந்த சேம்பர்ல வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு. சவுண்ட் லைட்டா குறைங்க. நல்லா கத்துதோ, பையன் கதறான். காப்பிரைட்ஸ் வந்துரும் வேணா. எப்படி இருக்கு? 90% 100%. இதுவே நல்லா தான் இருக்கு. ஏங்க ஒரு பாஸ் பண்ணுங்க, இதை விட இதுக்கு பேஸ் நல்லா இருக்கே. அது இது வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எப்பயுமே பேஸ் இதுக்கு நல்லா இருக்கே. அது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா இது காது அதிர்ந்துங்க எனக்கு. அது கரெக்ட், அது எல்லாருக்கும் அதிரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்களே. ஆனா இது பேஸ் நல்லா தான் இருக்கு. சரி, அதான் நார்மலா இந்த மாதிரி என்ட்ரி லெவல் பட்ஸ் எப்பயுமே பேஸ் பூஸ்டடா இருக்குங்க.
ஸோ இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ஃபிட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, செம ஃபிட்டு. காலைல நாங்க போயிருந்தேன்ல, ரொம்ப நேரம் நடந்துட்டு அந்த விழோன்ற பயமே உங்களுக்கு வேண்டாம். வாக்கிங் சரி ரன்னிங் போனா கூட அந்த விழோன்ற. ஆனா ஒரு சில பட்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் கொஞ்சம் கோளாறு தான். இவன் அவ்வளவு வெயிட்லாம் இல்லைங்க, வெயிட்டே இல்லைங்க இது. காலைல இந்த டிஸ்பிளேயும் பிளஸ் பேட்டரியும் நல்லாவே இருக்குடா. எவ்வளவு நேரம் வந்தது ஓரளவுக்கு? ஏன்னா இவங்க ப்ராமிஸ் பண்றது படி பார்த்தோன்னா 40 மணி நேரம் சொல்றாங்க. ஆனா இப்ப நான் வெளியில எடுத்து யூஸ் பண்ணும் போதெல்லாம் பெரிய அளவுல வந்து ட்ரெயின் அவ்வளவு ஈஸியா ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஏஎஸ்சிஎஸ்பிசி தானே, 80% மேல தாங்க வால்யூம் வச்சிருப்பாரு. அதனால 80% வால்யூம்லாம் ஏன் வைக்கணும், 60% வச்சாலே நச்சுன்னு இருக்கு. நல்லா இருக்கு நிஜமாலே. நான் எனக்கு அதை விட இது பேஸ் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் யாரெல்லாம் பேஸ் பிரியர்களோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, ஜெப்ரானிக்ஸ்லாம். ஆமாங்க 750க்கு இது நிஜமாலே ஒர்த்து தான். குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. எப்படி கிளாரிட்டி இருக்கு. ஆண்டவர் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அதை கொடுத்துட்டு இதை மாட்டி விட்டுருக்காரு. அதனால எனக்கு வந்து அந்த ரொம்ப இதா தெரியுது. அல்டி அல்டி இவனும் நல்லா இருக்குல்ல. அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தது இல்ல, அது வேற இது வேற இல்ல, வேற லீக். அதனால ஆனா சரி, இது இப்போ இந்த டிடபிள்யூஎஸ் இது எவ்வளவுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிராண்ட் எனக்கு ஜெப்ரானிக்ஸ்ன்றனால பிரைஸ் ரொம்ப சொல்ல முடியல. பரவாயில்ல, நீ கம்மியா சொன்னாலும் தப்பு இல்ல. 1500 1000 அந்த மாதிரி சொல்லலாம். 749. ஓகே, அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா சட்டிலா இருக்கு. ஒரு இந்த வால்யூம்ல எல்லாம் கேட்ட, இந்த லெவல் ஆஃப் வால்யூம்ல கேட்டா சட்டிலா இருக்கு. லைக் ரொம்ப இரிட்டேட் ஆகாம, இங்க டிஸ்டர்பன்ஸ் இல்ல, காது ஒரு மாதிரி இதுவாகும்ல, அந்த ஃபீல்லாம் கிடையாது. சட்டிலா இருக்கு, நல்லாவே இருக்கு. சரி ஓகே. அதான் இது என்னன்னா, ஃபோன் காலுக்குலாம் இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்டோர் கால்ஸ்க்குலாம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா இது செட் ஆகும். ஏன்னா ஐஃபோனில் வந்து கால் நாய்ஸ்க்கு தனி அல்காரிதம் இருக்கு. நீ கண்ட குப்பையை யூஸ் பண்ணாலும் கூட அது வந்து நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுற வேலையை ஃபோன் பார்த்துக்கும். சரியா? அதனால மற்றபடி இண்டோர் கால்ஸ்க்குலாம் பிரச்சனை இல்லை. டியூல் பேரிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. மற்றபடி ப்ராடக்ட் வந்து நிஜமே பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்ட்லையும் சரி, ஃபிட் ஆஸ்பெக்ட்லையும் சரி, டச் ரெகக்னிஷனும் சரி, ஸோ இதெல்லாமே நிஜமாவே நல்லா இருந்ததுங்க. ஸோ கால் அட்டன் பண்ணுறது டிசைனும் நல்லா தாங்க இருக்கு. இந்த மினி டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளேலாம் ஓகே குட். இந்த பிரைஸ்க்கு இல்லை, முன்ன வந்து எப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து ஒரு 4 years பேக் கூட வந்துச்சிங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு ஊர் பேர் தெரியாத பிராண்டு ஆப்லாம் இல்லாமல் கூட 4000 ரூபா வரும். இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, இவங்க கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, ஆப் எப்போ கொண்டு வர போறீங்க, ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா டியூன் பண்ணிப்பேன், உள்ள ஈக்குவலைசர்லாம் டியூன் பண்ணிப்பேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க டீம் ஆக்சுவலா ஒர்க் பண்ணுது, ஒரு 2 to 3 months டைம் கொடுங்களேன் அப்படின்னாங்க. ஏன்னா இது நம்ம கொடுக்க வேண்டிய ஃபீட்பேக். இப்போ ஆப் இருந்துன்னா நான் என்ன பண்ணலாம்னா, போன்ல போயிட்டு நான் மாத்தணும்னு அவசியம் இல்லை, தனிப்பட்ட முறையில் பட்டோட செட்டிங் ஆப் லெவலில் மாத்திக்கலாம். ஸோ நான் இப்போ வேற ஒரு பட்டுக்கு போனா, இப்போ நான் போன்ல மாத்திருந்தேன்னா வேற ஒரு பட்டுக்கு திரும்ப போன்ல நான் எல்லாத்தையும் மாத்தணும். இப்ப ஆப் லெவல்லனா அந்தந்த பட்டுக்கு நான் நம்ம அதே அவங்க ஆப்ல வந்து இந்த டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இப்போ இந்த ஹேமலடி இவங்க எல்லாம் கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் மாஸ் ஆயிடும். கண்டிப்பா சூப்பர் ஆயிடும். நான் அதான் அதனால கேட்டிருக்கேன், பாப்போம் எந்த அளவுக்கு பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஜெப்ரானிக்ஸ் நிறைய எலக்ட்ரானிக் இது யூஸ் பண்ணிருக்கேன். காலேஜ் படிக்கும் போது கேபினெட் எல்லாம் பிசிக்கு வாங்கியிருக்கேன். யாரு உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஜெப்ரானிக்ஸ் அதாங்க இருக்கும். அது அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேபிளா இருந்தா கூட ஜெப்ரானிக்ஸ் அதான் இல்ல, நிறைய இடத்துல இருந்திருக்கு. இப்போ போனதுனால நாங்க எப்போ வந்து ஜெப்ரானிக்ஸ் சூப்பரா பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, மனோஜும் நானும் ஒரு சவுண்ட் பார் அன்பாக்ஸ் பண்ணிருப்போம். ஹோம் தியேட்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இவனுங்களதே எவ்வளோ வாட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் அப்போ செக் பண்ணோம், அது நல்லா இருந்தது. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது திரும்ப ஜெப்ரானிக்ஸ் வந்து இதுலயும் நீ என்ட்ரி கொடுக்குறேன். ஏன்னா அப்போ வந்து பிசிக்கான ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுப்பாங்க, 2.1 ஸ்பீக்கர்ஸ்லாம். ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸ் அவங்க. நார்மலாக பிசி வாங்கினாலே கேபினெட்டு, கீபோர்டு, மவுஸ். நான் வந்து ஒரு பிரைடட் கேபிள் மவுஸ் வாங்கினேன் 300 ரூபாய்க்கு. அது ஆக்சுவலா 450. நான் வழக்கம் போல ஜெப்டோல அந்த 150 ரூபா ஃப்ரீ கேஷ் புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போட்டு 300 ரூபாய்க்கு வாங்கினேன். தரமா இருக்கு. நான் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க அக்கா வாங்கினா அதே மவுஸ், அதே மாதிரி புது அக்கௌண்ட் அவ ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் வாங்கி. நிஜமாலே அந்த மவுஸ் பிரைடட் கேபிள்னா இன்ன வரைக்கும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு இல்லையா? செமையா இருக்கு. அந்த RGB லைட் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதுல. ஸோ அதான் அதனால தாங்க சரி ஜெப்ரானிக்ஸ் நமக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட பிராண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சா, எப்படி இருக்கு அவங்களோட ப்ராடக்ட் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், எப்படின்னா இந்த பிலோ 1000 எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ பொதுவாக வந்து நம்மகிட்டே ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி கூட என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் வந்து 600 ரூபாய்க்கு ஏதாவது ஹெட்ஃபோன்ஸ் இருக்குமான்னு கேட்டாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ சொன்ன மாதிரி ஜெப்டோல வந்து கேஷ் என்ன சொல்றேன், அதெல்லாம் போட்டு வாங்கினா 600 ரூபாய்க்கு டிடபிள்யூஎஸ்ஏ கிடைச்சிருது அப்படின்னா நமக்கு இன்னும் வசதி இல்ல. ஏங்க இது நிஜமான நல்லா இருக்குங்க, பேட்டரியும் நல்லா இருக்கு, ஆடியோ குவாலிட்டி இப்பதான் கேட்டு பார்த்தேன். அதான் இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போ பேசிக்காவே இது எஸ்பிசி ஏசினால இதுல உனக்கு அந்த லோ லேட்டன்சின்னு ஒன்று இருக்கு பாத்தியா, அதுல கேமிங் மோட் ஒன்று உண்டு. நீ பிடிச்சி ஹோல்ட் பண்ண மாறும். கேமிங் மோட் போனா என்ன ஆகும்னா உனக்கு இன்னும் மினிமல் ஆகும். அகைன் இடபிள்யூஎஸ் வந்து நாங்க கேமிங்காக சொல்ல மாட்டோம், இருந்தாலும் நம்ம கௌதம் ப்ரோ நானும் ஒரு வீடியோ பண்ணிருப்போம், நிறைய போட்டியா திறந்திருப்போம். அதுல வந்து ஒரு தேடிட்டு இருக்கேன் 200 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் காமிச்சிருப்பாரு, அதான் கேமிங் யூஸ் பண்றேன்னு சொல்லுவாரு.
ஏன்னா இது எல்லாத்துலயுமே எஸ்பிசியை மேலோக்கி வைப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இருக்கலே லீஸ்ட் பாசிபிள் லேட்டன்சி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னோம், வேற எதுவும் இல்லை. ஸோ மொத்தம் ஜெப்ரானிக்ஸ் எங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரைஸுக்கு வந்து நல்லா இருக்கு. ரைட்டு, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவரணி நிறைய பார்க்கலாங்க. பாய்.